நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்டை ரொம்பவே நம்பி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்துங்க. ஸ்மார்ட் போன் பிராண்ட் பண்றதுல எந்தெந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் அநியாயம்பா அப்படின்னு நான் சொல்ற விஷயங்களை சில விஷயங்களை ஃப்ராங்காவே சொல்றேன். எந்த மொபைல் பிராண்டையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசல, எந்த மொபைல் பிராண்டையும் நான் டாமினேட் பண்ணி பேசல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசூஸோட ROG ரக் மொபைல் தான். அந்த 5G மொபைல்ல வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னு டியூரபிலிட்டி டெஸ்ட்ல பயங்கரமான சொதப்பல் தான். ஸோ பின்னாடி ஒரு கூலிங் சிஸ்டம் ஃபேன் இருக்கு. ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் ஃபேன் எதுக்குன்னா கேமிங் அதிகமாக விளையாடுறோம் இல்லையா, ஸோ அதோட ஹீட் பர்பஸ்லாம் வந்து வெளியேற்றுற மாதிரி. நார்மலாக பிசி என்ன பண்ணுமோ அதை அப்படியே இவங்களும் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. எல்லாம் ஓகே தான், பட் டியூரபிலிட்டி டெஸ்ட்ல பயங்கரமான சொதப்பல். அதை வளைக்கும் போது உடஞ்சிருச்சு. இது ROG மொபைலுக்கு மட்டும்தான் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸோட நார்மல் மொபைலுக்கும் இதே பிரச்சனை தான். அதாவது வளைக்கும் போது உள்ள இருக்க சிப்பும் உடஞ்சிருச்சு, அதே மாதிரி உள்ள இருக்க ஸ்கிரீனும் உடஞ்சிருச்சு. என்னப்பா வளைச்சுதான் எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு மொபைல் வந்து நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு வர்த்தபிளா இருக்கிறது வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட்லையும் தான். ஸோ இதுதான் கவர்மெண்டோட அங்கீகாரம். இந்த டியூரபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து அவசியமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவசியம் தான். நம்ம வாங்குற பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கிறது நம்ம விஷயம் தான். ரேம் இதெல்லாம் பார்க்கறவங்க இந்த டியூரபிலிட்டி டெஸ்ட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ உண்மையாலுமே ஒரு ஃபோன் வந்து வளையுதுன்னா அது வளைஞ்சாலும் அந்த இடத்த ஒர்க் ஆகணும். அதுக்கு தான் நம்ம மொபைலை வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். ஸோ ஓகேவா, இதுவும் கவர்மெண்ட்ல ஒரு சர்டிஃபைடா இருக்கு. டியூரபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் பண்ணாமே சில மொபைல்ஸ் வந்து அப்படியே வந்துருது. இது எனக்கு எதுக்குன்னு தெரியல. சோ ஒரு ஸ்மார்ட் போனுக்கு வந்து கண்டிப்பா டியூரபிலிட்டிங்கிறது முக்கியம் தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் போனோட டிசைன்ல பயங்கரமா சொதப்புறாங்க. அதாவது ஒரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்காம பம்ப் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. பம்ப்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேடு மாதிரி இருக்கும் இல்லையா, இது ஸ்பீட் பிரேக்கர்னா அதே தான். அது கேமரால இப்போ வந்து ரொம்பவே அதிகமா பம்ப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து பெரிய பிராண்ட் வந்து ஒன்று சொல்றேன். கூகுளோட பிக்சல் மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ அதுலயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதோட பம்ப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ வரப்போற புது பிக்சல் மொபைல்ஸ்ல வந்து பம்ப் ரொம்பவே பெருசா இருக்கு. ஸோ நீங்க சின்னதா ஒரு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து போனை வந்து திடீர்னு டிராப் பண்றோம், படிக்கட்டுல கிடிக்கெட்ல போட்டோம்னா போனோட பம்ப் அப்படியே டாப்போட எகிரிடும். அப்படியே எகரலைனாலும் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் பதிச்சிருக்காங்க. முதல்ல அந்த இடம் தான் அடி வாங்கும் முதல்ல எடுத்தோம்னு. ரைட்டா, அப்படியே இல்லப்பா நான் வந்து தரையிலே பிளேஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் எல்லாம் பிளேஸ் பண்றீங்க, அது கண்டிப்பா அதான் முதல்ல ஸ்கிராச் ஆகும். ஸோ இந்த பம்புங்கிற விஷயத்தை ஏன் நம்ம ஆளுங்க யோசிக்கலன்னு தெரியல. ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு சார் இருந்தாரு. அவர் பேர் வந்து ஜெயந்தன் ஒரு பேர். அவர் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா எனக்கு இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். டிஸ்க் பிரேக் வந்து பிடிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து மணல்ல டிஸ்க் பிரேக் வந்து பிடிச்சோம்னா அது நிற்காது. அதான் லாஜிக்கான விஷயம். அதை வந்து சில பேர் வந்து டிசைனா கொண்டு வரும்போது பல பேர் கேட்காம இருந்தாங்க. இப்படிலாம் கொண்டு வந்தா இங்க இடத்துல நிக்குமா? வெளிநாட்டுக்கு மணல் பிரதேசம்னு அதிகமா கிடையாது. அங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்ஸ் தான். நம்ம ஊர்ல மணல் எல்லாமே இடத்துல இருக்கும். ஸோ இன்னமும் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து டெவலப் ஆகாம தான் சில விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பிரச்சனை வருங்கிற மாதிரி இந்த பம்ப் கொண்டு வரும்போது சார் இந்த மாதிரி திடீர்னு டிராப் அவுட் பண்ணாம அப்படின்னா அந்த இடத்துல சில பல பிரச்சனைகள் ஏற்படும். சீக்கிரமா அந்த இடம் தான் முதல்ல வந்து ஸ்கிராச்சோ ப்ரோக்கோ ஆகும் அப்படின்னு சொல்லாம சில பேர் வாயை மூடிட்டு இருந்தாலும் தான் இப்போ அந்த டிசைன் வந்து வெளியே வரப்போகுது. ஸோ என்ன சொல்றது, நம்ம ஆளுங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுவும் முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொபைலோட பிரைஸ்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொபைல் வந்து பிரைஸுங்க 10,500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் எந்த மொபைல்லாம் பேர்லாம் சொல்லல, 10,500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ அதோட விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. எதுக்கு இவ்வளவு ஒரு மொபைல் ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து 10,500 ரூபாய் சூப்பர்ப்பா வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. எதுக்கு அப்படின்னு தெரியல. சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களா, இல்ல நம்மள முட்டாளாகிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இவங்க விலையை குறைச்சு தான் இருக்கணும். ஸோ எங்களோட பிராண்ட் வந்து இன்னும் நாங்கள் குவாலிட்டியாவே நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டோம் போல இருக்கு. ஸோ அதுக்கு இந்த பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிப் மேனுஃபேக்சரிங்ல வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ட்ராப் டவுனா இருக்கு இந்த கொரோனா பீரியட்னால. ஸோ சிப் மேனுஃபேக்சரிங்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால வந்து நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சிப்பு தனியா வாங்கினாலே ஒரு நல்ல சூப்பரான சிப்பு வாங்கினாலே அது வந்து 500 ரூபா தான். 1,500 ரூபாய் எதுக்கு ஏத்துறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஸோ 1,500 ரூபாய் ஏத்துறதுனால வந்து அந்த மொபைல் பிராண்டுக்கு லாபம் தான், டீலருக்கு லாபம் தான், கஸ்டமருக்கு எங்கங்க? ஸோ ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா 2 வருஷம் தான் வச்சிருக்கோம். ஸோ அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ பல மொபைல்ஸ் வந்து உண்மையாலுமே பிரைஸை ஏற்றாம வச்சிருக்காங்க. சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே பிரைஸை ஏற்றாம வச்சிருக்காங்க. எல்ஜி மொபைல் இப்போ வந்து எல்ஜி வந்து மொபைல் பிராண்டை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட விங் மொபைல் வந்து 10,000 ரூபாய் கம்மி பண்ணாங்க பிராண்ட் விட்டு போனதுக்கு அப்புறம். ஆனாலும் அப்டேட் வரும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா எல்ஜி பிராண்ட் அழியல, எல்ஜிங்கிறத வந்து மொபைல் பிராண்டை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க, அவ்வளவுதானே விஷயமே தவிர. ஸோ அவங்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான மொபைல் வந்து பிரைஸ் குறைக்கும் போது நம்ம ஏன் பிரைஸை ஏற்றணும்? இது எம்னு ஸ்டார்ட் பண்ற, ஆர்னு ஸ்டார்ட் பண்ற எல்லா பிராண்டும் பண்ற விஷயம்.
ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம். நாலாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு மல்டிபிள் பிராண்ட் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு, அதாவது C4, C80, C20 அப்படின்னு பல மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில மொபைலுக்கு வந்து பஞ்சுவல் கேமராவா இருக்கும். அது வந்து சென்டர் பஞ்சா இருக்காது, சைட் பஞ்ச் ஹோல் கேமராவா இருக்கும். சிலதுக்கு வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் கேமராவா இருக்கும். சிலதுக்கு வந்து வாட்டர் டிராப் நாட்ச் இருக்கும். இதுதான் வித்தியாசமே தவிர இதுக்கு 500 1000 வந்து டிஃபரன்ஸ் பண்றாங்க. மக்களை குழப்புறாங்க உண்மையாலுமே. இது வந்து நம்ம தப்பு இல்ல. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு விக்கிற பிராண்டோட தப்பு தான். சோ இந்த விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம். அஞ்சாவதா பார்க்கும்போது ரீபிராண்டிங். இந்த விஷயங்கள்ல மொபைல் பிராண்ட் எல்லாமே ஒரே மாதிரி கடைபிடித்து தான் வச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, சப் பிராண்டுக்கு வந்து ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சு அதை வந்து ரீபிராண்டிங் பண்ணி திரும்பவும் வித்துறாங்க. இது என்ன வகையான இதுன்னு தெரியல. சோ நான் வந்து Redmi 9 Prime அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் ஆனிச்சு. இந்த Redmi 9 Primeக்கும் போகோ M3க்கும் ஆன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் யூஐல மட்டும் தான் வித்தியாசம். ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆட்ஸ் வரும், போகோல ஆட்ஸ் வராது. இது ஒரே விஷயம் தான். பின்னாடி டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சம்திங் வந்து ஒரு வகையான யூவி நாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு வகையான ரெயின்போ எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பிளைன் பேக்ரவுண்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கேமரா அதே இடத்துல தான் இருக்கு, எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி அதுல இருக்க ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும்ல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சப் பிராண்ட் தானே. ஸோ இப்படியும் வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பிடிக்காது. ஒரு பிராண்ட் வந்து சைனால வந்து வேற பேர்ல லான்ச் ஆகும், நம்ம இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அது வேற பேர்ல லான்ச் ஆகும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. டிசைன்ல கூட வேரியேட் பண்ண மாட்டாங்க, ஸ்டிக்கர் மட்டும் மாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம். பிராண்ட் லான்ச் பண்ணா நீங்க அதிலே லான்ச் பண்ணா அந்த பிராண்டோட வேல்யூ குறையறதுக்கோ ஏறதுக்கோ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் ஒண்ணு. நம்ம ஆறாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிளியரான அப்டேட் கொடுக்காத விஷயங்கள் தான். ஸோ ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க, சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஓடிடும். ஆனா அன்ன வரைக்கும் அப்டேட் கொடுக்காது. அப்டேட் கொடுக்காதனால என்ன பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஹேக்கர்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் வந்து ஹேக் பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப இருக்க ரேஞ்சுக்கு வந்து மொபைல் வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ ஹேக்கர்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்டேட் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஹேக்கர்ஸால ஈஸியா வந்து பழைய மொபைல் வந்து ஊடுருவிட முடியும். ஸோ இது மொபைல் பிராண்டுக்கு தெரிஞ்சுமே அப்டேட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனாலே எல்லா மொபைல் பிராண்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு வந்து பிடிக்காது. அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து கொடுத்துடணும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமைக்காக சொல்லல, நோக்கியா பிராண்ட் வந்து 6 months ஒன்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. HMTV குளோபல் வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ட்விட்டர் பேஜ் போய் நீங்க பாருங்க, நான் சொல்றது பொய்யா இருந்தா அவங்க ட்விட்டர் பேஜ் போய் பாருங்க. ஸோ அவங்க வந்து மொபைல் என்ன லான்ச் ஆகுதுன்னு போடுவாங்க, அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருங்க. 6 months ஒன்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது எந்த மொபைலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அப்டேட் வெர்ஷன் போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே தான் 6 months ஒன்ஸ். எந்த மொபைலா இருந்தாலும் சரி, ரொம்ப பழைய காலத்து மொபைல தவிர ஓரளவுக்கு 2014 to 15 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையாலுமே. பரவாயில்லையே, எல்லாத்துக்கும் இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதை வந்து ஏன் மற்ற மொபைல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சில மொபைல் பிராண்ட் நான் உள்ள சொன்னேன் இல்லையா, எல்ஜி மொபைல் பிராண்ட் வந்து இப்போ வரைக்குமே அவங்களோட விங் மொபைலுக்கு வந்து அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 வரைக்கும் நாங்கள் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். மொபைல் பிராண்ட்லேயே நாங்கள் இல்லைனாலும் அப்டேட் நாங்கள் கொடுப்போம், நீங்க மொபைல் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது செல்லிங் பாயிண்ட்காக சொல்லல, அவங்க உண்மையாலுமே அப்டேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இது வந்து சொன்னா செஞ்சே ஆகணும். ஸோ இந்த விஷயங்களை மற்ற மொபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு கோவம். ஸோ அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏழாவதா பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சப் பிராண்ட் நிறைய சப் பிராண்ட் இருக்கு. ஸோ இவங்க பண்ற வேலையால வந்து மக்கள் குழம்புறாங்க உண்மையாலுமே சொல்ல போனா. ஸோ எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் போகுது, அது அப்படியே கிளைகளா பிரியுது. ஷோமி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு, அது கீழே தான் வந்து எம்ஐன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அது கீழே தான் வந்து ரியல்மி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அது கீழே தான் வந்து ரெட்மி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அது கீழே தான் போகோ அப்படின்னு பிராண்ட் இருக்கு. இப்போ டிவோ அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்து டிசோ, ஆமா டிசோங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ இப்படி இத்தனை சப் பிராண்ட் இருந்தா நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. பெரிய பெரிய மொபைல் பிராண்ட்லாம் அடிச்சு நவுத்திட்டு ஷோமி வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ உண்மையாலுமே வந்து ஆப்பிள் வந்து 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க, சாம்சங் 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க, முதல்ல ஷோமி இருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான், ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா இவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப் பிராண்ட் நிறைய வச்சிருந்தது. இதுதான் முக்கியமான விஷயம். மொபைல் பிராண்ட் வந்து நிறைய சப் பிராண்ட் இருக்கும்போது பேர் அவங்க பேர் தான் வந்து நிலைநாட்டும். பெரிய பிராண்ட் அடிச்சு நவுத்திட்டு அவங்க முதல் இடத்துக்கு வராங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு காலத்துல எல்லாமே அவங்களாவே ஆயிடுவாங்களோ பயமா இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது ஆப்பிள், சாம்சங் 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு வரும்போது வந்து கொஞ்சம் வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ணி வச்சாங்க அப்படின்னே தெரியல. ஸோ இதுவும் வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்கள். சப் பிராண்ட் இவ்வளவு இருக்கிறது வந்து உண்மையாலுமே வந்து நம்மளை குழப்பறதுக்காக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எட்டாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, பிராண்ட் கொலாபரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பிராண்ட் கொலாபரேஷன்ல என்ன பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா, ஒன் பிளஸ் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆக்சன் வாய்ஸ் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நிறைய பேர் ஒன் பிளஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்சன் வாய்ஸ் எடுத்துட்டு
ஓப்போ இருக்கு இல்லையா, ஓப்போவோட கலர் ஓஎஸ் வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ண போறாங்க. ஓப்போவோட கலர் ஓஎஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும், ஆனா அவ்வளவு வந்து வர்த்தா இருக்காது. ஸோ இதையும் அதையும் மிங்கிள் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து ஒன் பிளஸோட பிராண்ட் வேல்யூ ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணா வந்து அந்த பிராண்ட் மேல இருக்க வேல்யூ போகுதே தவிர மக்களோட நம்பிக்கையும் போயிடும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸோட கலர் ஓஎஸ்ங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வந்தாலே அது வந்து ஓப்போ மொபைல் வாங்குறதுக்கு சமம் தான். ஸோ இவங்க சப் பிராண்டா இருக்காங்களா இல்ல கொலாபரேட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இது மக்களை ஏமாத்துக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதுவும் எனக்கு பிடிக்காத விஷயங்கள ஒண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில மொபைலை பத்தி கசப்பான உண்மைகளை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ வந்து என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான், இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு, அந்த மொபைல் பிராண்டும் ஒத்துப்பாங்க. ஸோ ஒரு மொபைல் பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களால அந்த நம்பிக்கை வந்து இன்னமும் அப்படியே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாத்துங்க. ஸோ ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பாருங்க. சும்மா கேமரா வந்து சூப்பரா இருக்கு அதனால வாங்கலாம், மொபைலோட பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்கு அதனால வாங்கலாம்னு இருக்காதீங்க. உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, ரேமோட ஸ்பீட் என்னன்னு பாருங்க, இப்ப இருக்க வந்து அப்டேட்டட் ரேமா அப்படின்னு பாருங்க, அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு பாருங்க, அதே மாதிரி கேமராவோட குவாலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்க, அதே மாதிரி உள்ள இருக்க யூஐ எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்க, அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் சி டைப் இருக்க கேபிளா வாங்குங்க. மைக்ரோ யூஎஸ்பி வந்து பழசாயிருச்சு, மைக்ரோ யூஎஸ்பிலாம் வந்து இன்னும் யாரும் யூஸ் பண்றதே இல்லை. ஸோ சி டைப் கேபிளா வாங்க. அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இல்ல, அது வந்து இப்ப எல்லாம் ஃபேஷன் நினைச்சிட்டாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்குங்கிறது வந்து முக்கியமா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு 1000 விஷயம் இருக்கும். திடீர்னு இப்போ யூடியூப் வீடியோ எடுத்துக்கோங்களேன், இதுவும் ஹெட்ஃபோன் ஜாக்லாம் வந்து இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் எனக்கு யூஸ் ஆகுது. இதே வந்து நான் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட காஸ்ட்லியா நான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து பிரைஸ் கம்மி. ஹெட்ஃபோன் ஜாக்ல வந்து கரெக்டாக ப்ளூடூத் இருக்கிறது மாதிரி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதோட ஜாஸ்தியான பிரைஸ் இருக்கும். ஸோ இதுதான் தான் முக்கியம். ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் கட் பண்றதுனாலும் நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எல்லாமே முக்கியம் தான். ஸோ ஒரு மொபைல் வாங்கும் போது வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஒரு பிராண்ட் மேல முக்கியமான நம்பிக்கை வைக்காதீங்க, ரொம்ப நம்பாதீங்க ஒரு பிராண்டை வந்து போதுமா. ஸோ எப்போ வேணாலும் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு வந்து. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார், பை.